வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல. அண்ட் இந்த படத்துல மெயினா நான் ரொம்ப வியந்து பார்த்ததுன்னா சிவம். அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிகிற வரைக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறது இந்த படத்துல ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு. ஸோ நீங்க எல்லாரும் படம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க. அதுலேயே ஆர்வம் அதிகமா இருந்தது. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க. கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது, ஒரு இயக்குனர் தான் வெற்றி. இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனை உருவாக முடியும். ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகனை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுல இந்த தம்பி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இது ஒண்ணு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இல்லை, நிறைய இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் வித்தியாசமான உங்களுடைய நடிப்பை வந்து பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த படத்துலயுமே எக்ஸ்ட்ரீம்லயுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ படங்கள்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல வந்து யங்ஸ்டர்ஸ் உடைய இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கீங்க. உங்களை பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மிக சிறந்த வாழ்த்துக்கள். மிக சிறந்த நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் நடிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையாக பேசி. ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஐ டச் இட்ஸ் வெரி டச்சிங். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம டைரக்டர் சார்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் படம் அப்போதான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சரி ஓகே, நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம், படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்றாரு. மேடம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நாங்க எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றோம், ஒரு காப் ரோல். சொல்ல போனா சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரவணா மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புறேன். சார் நான் தான் இது பாருங்க, நான் ஓரளவுக்கு நடிப்பேன். அப்படியா மேடம், சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு, ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு. ஹீஸ் வெரி மச் பர்டிகுலர். லைக் ஒரு ஆர்டிஸ்ட், நீ எப்படி இருந்தா என்ன, எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாம எனக்கு இப்படிதான் வேணும், நீங்க ட்ரிம்மா இருக்கணும், நீங்க வந்து பாடி வைஸா இருக்கட்டும், இல்ல உங்க ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்றதுல. அண்ட் இந்த படத்துல மெயினா நான் ரொம்ப வியந்து பார்த்ததுன்னா சிவம். அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட 200% இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது, சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் 25 நாள். எல்லாமே அவ்வளோ உண்மை. எங்கெங்க செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல சிவம் அண்ட் ராஜ்வேல் சார், நீங்க டீம் அப்பா இப்படியே இருங்க, இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா டீம் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினைச்சது வந்து மியூசிக்னு சொல்லுவேன். ஃபெனாமினல் யூ வேர், சீரியஸ்லி. டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக்.
மியூசிக்கு தான் டக்குன்னு கேட்சியா இருக்கு. ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அமேசிங்கா இருக்கு. சத்தியமா சொல்லணும்னா நான் இந்த படத்துல நடிக்காம இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை இதே அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலா இவ்வளோ பேஷனேட்டா ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நாங்க கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் சார். மனமார்ந்து வாழ்த்துறேன். இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். அண்ட் இங்க பார்த்துட்டு இருக்க எல்லா மீடியால உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும், ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும், இந்த மாதிரி கரெக்டா நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்காங்க, பாத்துருங்க. ஸோ he'll make it happen. ஸோ எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறதுக்கும் நன்றி சார். நிறைய படங்கள்ல நடிக்கலாம். ஐ மீன் we can work more. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பத்தி நிறைய நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் நல்லா இல்ல, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்பாக்சனோட போலாம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறத இந்த படத்துல ரொம்ப சிறப்பாவே காட்டியிருக்காரு. ஸோ நீங்க எல்லாரும் படம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க, அதுலேயே ஆர்வம் அதிகமா இருந்தது. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் போல எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் திருமதி ராஜ்குமார் அவர்களே, அவருடைய மனைவியர் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் ராஜவேலு கிருஷ்ணன் அவர்களே, என் அருமை சகோதரர் மிகச்சிறந்த இயக்குனர் பேரரசு அவர்களே, மற்றும் இங்கே வாழ்த்தி என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, இந்த சிவம் எங்க தாடிக்கார சிவம் சினிமா உலக நாடியை பிடிச்சு காட்டுங்க. இப்படிதான் இருக்கணும். இதைத்தான் வலியுறுத்திட்டு வரேன். 15 வருஷமா இதைத்தான் வலியுறுத்தி வரேன். திட்டமிடல், சிக்கனம். சினிமாவில் எவ்வளவு சிக்கனம் படுத்தணும். நான் இந்த சால்வை போட்டுக்க மாட்டேன்ட்டேன். அது கூட வேஸ்ட். ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு, திரும்பி வர்றதே இல்லை. நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர் காணாம போயிட்டாங்க. வலசவாக்கம், சாலிகிராமம், காபிஸை பாருங்க. போன வருஷம் படம் எடுத்த யாராவது இப்ப இருக்காங்க பாருங்க. ஏறக்குறைய இந்த 2-3 வருஷத்துல ஒரு 300 படம் கிட்ட எடுத்தவங்களே காணும். ஆனா தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாம தேவையான அவசியமான செலவு செய்யணும். சினிமாவுக்குன்னு சில அவசிய உயிர் பிரச்சனைகள் இருக்கு, அது வேணும். அதாவது 25 நாள்ல படத்தை முடிச்சேன்னாங்க, மிகப்பெரிய விஷயம். 40 நாள் போறதெல்லாம் வேஸ்ட். நான் உதாரணத்துக்கு சொல்றதா, ராமநாராயணன், பசி துரை 28 நாள் 25 நாள் தான் படம் எடுப்பாங்க, 100 நாள் போடும். ராமநாராயணன் படம் 25 நாள்ல ஷூட் பண்ண படங்கள்லாம் 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு. அதனால் நாள் முக்கியம் இல்லை, திட்டமிட்டு செலவினங்களை குறைத்து தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமா பாராட்டினார். அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு பாராட்டினார். அந்த டீம் முடியும் போது அந்த மனசுல வாழ்த்து வரணும். மகிழ்ச்சியா எனக்கு இவ்வளவு உதவி பண்ணாங்க எல்லாரும், என் சகோதரர்கள். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா, தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் அல்ல, வெற்றியும் அல்ல. இப்பெல்லாம் கதாநாயகர்களுக்காக
கொண்டாடிட்டு இருக்காங்க. கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது, ஒரு இயக்குனர் தான் வெற்றி. இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனை உருவாக முடியும். ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுல இந்த தம்பி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இது ஒண்ணு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இல்லை, நிறைவா இருந்தது, மனம் நிறைவா இருந்தது. இப்படி நாங்க ரொம்ப நானும் பேரரசு உதயகுமார் எல்லாம் நிறைய கலந்துக்கிறோம். இப்படி சில படங்கள் தான் அரிதாக, அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒண்ணு, ஆத்மார்த்தமா வாழ்த்துறது ஒண்ணு. இந்த படம் ஆத்மார்த்தமா வாழ்த்த வச்சிருச்சு. கேமரா பியூட்டிஃபுல் கேமரா, மியூசிக், ரெக்கார்டிங் பிரமாதம், எடிட்டிங், மொத்தத்துல டைரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்காரு. இந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார், இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, பிஎன்சியில போகுது, சரி ஏ சென்டர் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. அது ஒரு கேவலம் இந்த நாட்டுல. டப்பிங் படம் புஷ்பான்னு ஒரு படமா, அதுக்கு ஒரு 500 தியேட்டர் கொடுக்குறாங்க. என்ன தமிழ் படம் எதுக்காக எடுக்கிறோம்? எத்தனை புஷ்பாக்கள் வந்து உங்களை காப்பாற்றணும்? தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் 2 விஷயத்தை வலியுறுத்துவது உண்டு. ஒண்ணு, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கைத்தறி கதர் ஆடைகளை அணியுங்கள். அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும். இதை நான் போட்டுக்காத காரணம், இது ராஜஸ்தான் சூரத்துல தயாரிக்கிற ஒரு ஜீனிதான். சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க, ஷோ காட்டுறோம் நிறைய இருக்காங்க. அந்த ஷோலாம் நமக்கு வேண்டாம். ஒரு சால்வை பூச்செண்டெல்லாம் வேண்டாம். சிம்பிளா ஒரு கதர் ஆடை, கைத்தறி ஆடை, அது அணிவிங்க. அது தமிழ்நாட்டுக்குரியது. கிடைக்காத போது நம்ம வேற மாநிலம் போலாம். அதே போல சிறப்பாக நடித்த நம் நடிகைகள் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. தமிழ் இதுல என்ன பிடிச்சதுன்னா, தமிழ் நடிகைகள். முதல்ல தமிழ் நடிகர் நடிகை தேடுவோம். கிடைக்காத பட்சத்தில் நமது சகோதர நாடான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கிடைச்சா பார்ப்போம். இதுலயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த இந்திக்கு போங்க. இந்திக்கு போனா அங்க இருந்து அதுக்கு ஒரு செலவு, 3 ஸ்டார் ஹோட்டலு, அதுவே பாதி படத்தை விழுங்கிடும். அதனால நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள டெக்னீஷியன்ஸ் முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்கள வாழ வைப்போம். அவங்க நன்றியோடு நினைப்பார்கள். அதனால இது ஒரு கிரைம். எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டு இருக்கு. லப்பர் பந்துன்னு ஒரு படம் யாருன்னா கேள்விப்பட்டீங்களா? அது எவ்வளவு பெரிய வெற்றியை தரும்னு யாருன்னா கேள்விப்பட்டோமா சார்? 2 தியேட்டர்ல ஒரு பெரிய ஹீரோ படம் சார், பெரிய பட்ஜெட் படம். அதுக்கு 3 ஷோ, இதுக்கு 1 ஷோ கொடுத்துருந்தாங்க. ரப்பர் பந்துக்கு 1 வாரம் முடிஞ்ச உடனே அது 1 ஷோ ஆயிடுச்சு, இது 3 ஷோ ஆயிடுச்சு. இத யார் முடிவு பண்றது? சின்ன படம் பெரிய படம்? மக்கள். மவுத் டாக், மவுத் பப்ளிசிட்டி. 100 பேர் வந்து படம் பார்த்தான்னா, ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு 100 பேர் வந்தா வச்சுங்க இந்த படத்துக்கு, இந்த படம் அப்படி நெளிய விடாம அப்படி நிமிந்து உட்கார வச்சிருச்சுன்னா, அவன் வெளியே வந்து போன் பண்றான், மச்சான் படம் சூப்பர், பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அவன் 1000 பேரை உள்ள அனுப்புறான் சார். அப்படி படங்கள் இருக்கணும். இந்த படம் நிமிர வைத்தது. ரீரெக்கார்டிங் அற்புதமா இருந்தது. ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் இதுல இருந்தது. அதனால என் தம்பி புவன் ஒரு நல்ல படத்தை வாழ்த்துவதற்காக நீ வாய்ப்பு தான். அது பெரிய வாய்ப்பு. இப்படி எல்லாம் அமைகிறது பெரிய கஷ்டம். இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். பிறரை வாழ்த்துவதாலே, மனம் நிறைந்து வாழ்த்துவதாலே முதல்ல நாம வாழறோம். ஏன்னா அந்த வாழ்த்து எங்க இருந்து வருது? நம்ம உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வருது. அப்போ நாம பூரிப்படைகிறோம், நாம் புத்துணர்வு பெறுகிறோம். பிரமாதம்பா,
தம்பி பிரமாதம், நல்லா பண்ண, நீ வாழ்க, நல்லா இரு, எதிர்காலத்துல பிரமாதம் வருவ, இந்த படம் பிரமாதமா இருக்கும், டைரக்டர் நீ எதிர்காலத்துல ஒரு சிறந்த டைரக்டர், இந்த தமிழ்நாட்டின் திரையுலகை உயர்த்த போகிறாய் அப்படின்னு ஆத்மார்த்தமா சொல்லி பாருங்களேன். அது நம்மை மகிழ்வித்து நம்மை வாழ வைத்து பிறகுதான் அந்த வாழ்த்து அங்க போகுது. ஆகவே வாழ்த்தணும், நல்லதை வாழ்த்தணும், தவறுகளை சுட்டி காட்டணும். இப்ப கூட ஒரு போன வாரம் பூரா ஒரு பேட்டி கேட்டாங்க, ஒரு பெரிய படம் தோல்வி ஆயிடுச்சு, பத்திரிகையாளர்லாம் அந்த தோல்வி அடைய வச்சிட்டாங்க, விமர்சனம் தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி யாராலையும் தோல்வி அடைய ஒரு படத்தை வைக்க முடியாது. அந்த கதை, கண்டென்ட், எடுத்த விதம் எல்லாம் மக்களை கவருவதாக இருந்தால் யார் தப்பா எழுதினா கூட அது அவங்க தோல்வி அடைவாங்க, படம் வெற்றி பெறும். அதுவரை லப்பர் பந்து. நம்முடைய மீடியாக்கள் உதவிதான் பண்ணுவாங்க, யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டாங்க. பல காலமா நான் மீடியா சகோதரர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய அன்பு சகோதரர்கள் நல்லதுதான் பண்ணுவாங்க. ஆக நல்லதை நல்லபடி எழுதுங்கள், தவறுகளை சுட்டி காட்டுங்கள், காட்டணும். அதான் தர்மம், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படம் மிகச் சிறப்பான படம். விவேகானந்தர் அதுவும் சமுதாய சீர்திருத்தம், பெண்களின் ஆடை குறைப்பு, அநாகரிகம், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், தவறுகள், குடும்பங்கள் கெட்டு போவது போன்ற விஷயங்களை சொல்லி எது தர்மம், ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும், பெண்களை மட்டும் இப்படி இருங்கன்னு சொன்ன போதாது, ஆண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தர்மத்தை, ஒரு நாகரிகத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான படம். விவேகானந்தர் சொல்லுவார், இப்போ ஒரு பீரோ, கார்பரேட் பீரோ வாங்குறோம், இல்ல அதை விட உயர்ந்த பீரோ வாங்கி வீட்டுல வைக்கிறோம். அதை என்ன வைப்போம்? செருப்பு, தொடப்பக்கட்டை, அந்த குப்பை காய்தெல்லாம் பீரோவில் வைப்பீமா? பட்டு புடவைகள், தங்க நகைகள் போன்ற உயர்ந்த பொருளைத்தான் அந்த பீரோவில் வச்சு பத்திரப்படுத்துவோம். அதே போல மனம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பீரோ. அந்த மனம் என்கிற ஒரு அற்புதமான பீரோவில் நல்லவைகளை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள், குப்பைகளை தூக்கி போட்டுருங்க, குப்பையை போடாதீங்க. அது விவேகானந்தர் சொல்றார், நீ எப்படி இருக்க வேண்டும், நீ பூவாக இருக்காதே, செடியாக இருங்க. இப்போ ரோஜா காலையில பூக்கும், தாய்மார்கள் பறித்து மாலை தலையை சூடுவார்கள், மாலையில் வாடிவிடும், பூவை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா செடியை போட முடியுமா? செடி பூத்து கொண்டே இருக்கும். அதை போல மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் முதல்ல நல்லா இருக்கணும், நாம் நன்றாக இருந்து பிறரை வாழ வைக்க வேண்டும். இதுதான் மனித தர்மம், மனித நேயம், மனிதாபிமானம். ஆகவே இந்த அத்தனையும் இந்த தயாரிப்பாளரும் அவர் மனைவியும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த பணம் வெற்றி பெறும். படம் வெற்றி பெற்று பணம் வந்தால் மீண்டும் படம் தான் ஆரம்பிப்பார்கள். ஆகவே தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும், நீங்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும். இந்த குழுமத்திற்கு, இந்த டெக்னீஷியன்களுக்கு, நடிகர்களுக்கு, இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு எல்லோருக்கும் என் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி வாழ்க வாழ்க வாழ்க. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.